வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தெர்மிஸ்டர். ஆல்ரெடி ரெசிஸ்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தெர்மிஸ்டருங்கிறது நம்ம மொபைலில் அதிகமாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷனும் உள்ள செக்ஷனுங்கிறதுனால தெர்மிஸ்டரையும் நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெர்மிஸ்டர் அப்படிங்கிறது தெர்மல் ப்ளஸ் ரெசிஸ்டர், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால இது பார்த்திங்க அப்படின்னா தெர்மிஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சென்சார் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதோட சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நார்மல் ரெசிஸ்டரோட சிம்பிள். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் போட்டிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இது தெர்மிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நீங்கள் ஆருக்கு பதிலாக ஆர்டி அப்படிங்கிற வார்த்தைகள் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட டைப். இதில் டைப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பிடிசின்னு சொல்லுவாங்க, அதாவது பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா என்டிசி, அதாவது நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். பிடிசினா என்ன, என்டிசினா என்னென்னு உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஃபஸ்ட்டு பிடிசிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் அதிகமாகிடும். அதாவது நீங்கள் சூடாக என்ன ஆகும் அப்படின்னா 10 கிலோம்லேருந்து 20, 30, 40, 50, 60 அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகிட்டே போகும். அதை தான் பிடிசி தெர்மல் ரெசிஸ்டர் சொல்லுவாங்க. என்டிசி தெர்மல் ரெசிஸ்டர் வந்து நீங்கள் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது 100 இருந்துச்சு அப்படின்னா 90, 80, 70, 60 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ராப் டவுன் ஆகிட்டே இருக்கும். இதை தான் வந்து என்டிசின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு ரெசிஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளதில் என்டிசியை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த என்டிசியை நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலில் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்டில் வந்து ஒரு என்டிசி ரெசிஸ்டர் வந்து பார்த்துருக்கோம் டயக்ராம் வச்சு. இது வந்து டாப் வந்து பிளாக் கலர் தான் இருக்கும், சைடும் பிளாக் கலர் இருக்கும். இது வந்து உங்களுக்கு காயில்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் மோடில் நான் ஓம் மோடில் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 113 கிலோ ஓம் காமிக்குது. இப்போ நான் இதில் மேலே வந்து நான் ப்ளோயரை காட்டும் போது என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். அதாவது இது வந்து என்டிசி ரெசிஸ்டர். நான் இப்போ ப்ளோயரை காட்ட அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையிறதுனால இது என்டிசி டைப்பில் உள்ள ஒரு ரெசிஸ்டர். இப்போ நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து குறையிறத வந்து பார்க்க முடியும். அதாவது ஸ்டேஜ் பை குறையுது. இது வந்து டெம்பரேச்சர் வந்து குறைய என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ப்ளோயர் அடிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திரும்பவும் வந்து இந்த இடத்த வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகிறத பார்க்க முடியும். அப்போ டெம்பரேச்சர் அதிகமானுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். இப்போ டெம்பரேச்சர் நார்மல் ஆகும்போது நார்மல் நிலைமைக்கு வந்துடும், சென்சார் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட் 1 by 1 வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மொபைல் சர்வீஸ் ரிலேட்டட் ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திரும்பவும் 92, 93 அந்த ரேஞ்சு வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிருக்கிறத உங்களை வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு நார்மல் ரெசிஸ்டரையும் இதுக்கு பிறகு செக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அதுக்குள்ள டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது ஒரு நார்மல் ரெசிஸ்டர். இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹீட் பண்ணும்போது ஒரு சின்ன மாற்றம் வேணால் நடக்கலாம். அந்த தெர்மல் ரெசிஸ்டர் மாதிரி ஒரு வேகமாக வந்து இதில் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது 4.7 கிலோவும் இருக்குது. இதை நம்ம ஹீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு மைனராக ஒரு சேஞ்சஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு ஹீட் பண்ணாலும் நமக்கு எந்தவித சேஞ்சஸும் இருக்காது. அதை நீங்களே வந்து பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த 4.7ங்கிறது நம்ம ப்ளோயரை டேரெக்டாக காட்டினா கூட, ஆனால் தெர்மல் ரெசிஸ்டரில் வேகமாக வந்து மாற்றங்கள் நடக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக நீங்கள் தெர்மல் ரெசிஸ்டர்னால் என்னங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.